வணக்கம் தோழர்களே, குட் ப்ராப்பர்லேருந்து ராஜா. இன்றைக்கி நம்ம ஒரு 4 ஏக்கர் 80 சென்ட்டில் ஒரு அற்புதமான புஞ்ச நிலம் தான் பார்க்க போகிறோம். இந்த தார் சாலையில், இந்த காம்பவுண்டுக்கு அருகில். ஸோ இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடு கூட கட்டியிருக்காங்க. நல்லா நீட்னஸாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலி இந்த பகுதியே ரொம்ப நீட்டாக இருக்குது ஆக்சுவலி இதில். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தார் சாலையில், ஸோ இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வருது. ஸோ இந்த தார் சாலையில் கிட்டத்தட்ட 300 அடி ஃப்ரண்டேஜில் கொடுத்துருக்காங்க புஞ்ச நிலமாக. ப்ராப்பர்ட்டி இது தாங்க. இந்த காம்பவுண்ட்லேருந்து வருது. ஆக்சுவலி அந்த காம்பவுண்ட் வந்து ஸ்கூலுங்க, கவர்மெண்ட்டு ஸ்கூல் அது ஆக்சுவலி. ஸோ அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அட்ஜைன்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இந்த 4 ஏக்கர் 80 சென்ட் முழுமையாகவே புஞ்ச நிலமாக கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் செடிகள் இருக்க பாருங்க, அது வரைக்கும் பேக் சைடில் வருது. ஸோ ஃப்ரண்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து லாஸ்ட் அந்த மரம் தெரியுது பாருங்கள், அது வரைக்கும் வருது ஃப்ரண்டேஜ் ஆக்சுவலி. இடம் வந்து ஃபஸ்ட் கிளாஸான இடம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மதுராந்தகம் சித்தாமூர் சூனாம்பேடு போகக்கூடிய அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து உள்ளுக்குள்ளே 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. ஃப்ரண்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து அந்த லாஸ்ட் தென்னை மரங்கள் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த தென்னை மரம் வரைக்கும் ஃப்ரண்டேஜ் வருது. ஆக்சுவலி 300 அடி கிட்ட வருதுங்க ஃப்ரண்டேஜ். ஃப்ரண்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஈஸ்ட் ஃபேஸிங்லாம் அமைஞ்சிருக்கு. ஸோ சித்தாமூர்லேருந்து சூனாம்பேடு போகும்போது ரைட் ஹேண்ட் சைடில் வருதுங்க ஆக்சுவலி இது. சித்தாமூர்லேருந்து மதுராந்தகம் சித்தாமூர் சூனாம்பேடு போகும்போது ரைட் ஹேண்ட் சைடில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் நீங்கள் அச்சரப்பாக்கத்துலேருந்து வரும்போது 8வது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. ஸோ ஜிஎஸ்டிக்கும் ஸ்டேட் ஹைவேக்கும் மிக குறைவான தூரத்தில் சென்ட்ராகவே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. இடம் ஃபஸ்ட் கிளாஸ் இடம், நல்ல ரெட் சாயிலும் கூட. ப்ராப்பர்ட்டி இது தாங்க. இந்த தென்னை மரங்கள் உள்பட வருதுங்க. ப்ராப்பர்ட்டி வந்து 4 ஏக்கர் 80 சென்ட்னால அந்த லாஸ்ட் மரங்கள் செடிகள் இருக்க பாருங்கள், அது வரைக்கும் வருது. உள்ளுக்குள்ளே ஒரு கிணறு வித் ஃப்ரீ சர்வீஸோடு கொடுத்துருக்காங்க. கிணறு வந்து நல்ல நீர் ஓட்டம், பட் ஆனால் மெயின்டெனன்ஸ் குறைவு தான். இந்த செடிகளை மட்டும் எடுத்துகிட்டு இந்த சைடில் கொஞ்சம் கட்டிட்டுன்னு வச்சுக்கலாம். சூப்பரான ஒரு கிணறு அமைப்பாக இங்கே நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளே ஒரு ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது. இந்த தென்னை மரத்தை தாண்டி வருதுங்க ப்ராப்பர்ட்டி. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நெல் பயிர் எல்லாமே இப்போதைக்கு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டியில் ட்ரையாகவே இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா சேல்ஸுக்கு வந்துருக்கனால இந்த இடத்துல எந்த விவசாயமும் இப்போதைக்கு பண்ணலை. ஸோ மண்வளம் நல்லா இருக்கிறதுனால இதில் எல்லா வகையான மரஞ்செடிகளும் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதேமாதிரி அக்ரிகல்ச்சரும் பண்ணலாங்க இதில் ஆக்சுவலி. இடம் வந்து இந்த லாஸ்ட் செடிகள் இருக்க பாருங்கள், அது வரைக்கும் வருது. இங்கே பாருங்கள், இந்த நெல் பயிர் போட்டிருக்காங்க பாருங்கள், அதுலேருந்து ப்ராப்பர்ட்டி ஷார்ட் ஆகுதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அந்த நெல் பயிர் ஷீட்டாக போகுது பாருங்கள், அது வரைக்கும் போய்ட்டு க்ளோஸ் ஆகுது. இடம் வந்து சூப்பரான இடங்க. ஒரு 5 ஏக்கரு ஒரு வீடு கட்டி ஃபார்ம் பண்ணுன்றவங்களுக்கு சரியான அமைப்பான இடம். ஏன்னா பக்கத்தில் கூட வீடுங்க இருக்காங்க ஆப்போசிட்டில். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஆப்போசிட்டில் வீடுங்க நிறைய இருக்குது. இந்த விலை அப்படின்னு பார்க்கும்போது 1 சென்ட்டோட விலை 40,000 கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தாங்க. விலை தாராளமாக நல்ல ப்ரைஸ் தான். ஏன்னா தார் சாலையில் 300 அடி ஃப்ரண்டேஜில் இருக்கிறதுனால இந்த ப்ரைஸை நீங்கள் கோட் பண்ணலாம். அதே மாதிரி பீஸ்ஃபுல்லான இடங்க, அருமையான இடம். ஸோ இந்த இடம் பிடிச்சிருந்தா என் நம்பருக்கு வரலாம், மற்ற டீட்டெயில் கொடுக்க முடியும். தேங்க்யூ.